வணக்கம் வியாபார நண்பர்களே. இப்போ பார்த்தீங்கன்னா, எம்பியில நான் சொல்றேன். இப்போ வெங்காயம் பார்த்தீங்கன்னா, ஆந்திரா, கர்நாடகா, மகாராஷ்டிரா, எம்பிலேருந்து வருது இப்போதைக்கு. கர்நாடகா வெங்காயம் பார்த்தீங்கன்னா, ஒரு பச்சை வெங்காயன்றதுனால கிலோவுக்கு ரூ. 5 கிலோவுக்கு இது கிட்டத்தட்ட அவுட் ஆகுது. ஆந்திரா வெங்காயமும் அதே மாரி தான் பச்சை தான். மகாராஷ்டிரால பார்த்தீங்கன்னா, சோலாப்பூர், அகமது நகர்ல ஓரளவுக்கு நல்லா காய்ச்சலா வருது. அது கொஞ்சம் ப்ரைஸ் இப்போதைக்கு அதிகமாக இருக்குது. அதே மாரி எம்பில மன்சூரில் பார்த்தீங்கன்னா, ஓரளவுக்கு காய்ச்சல். அதுவும் கொஞ்சம் ரேட் ப்ரைஸ் கம்மியாக இருக்குது. ஸோ பெரிய வெங்காயமே பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரூ. 20 தான். இப்போ கீழே டேட் போடுறேன். யாராச்சும் ஆர்டர் இருக்கவங்க முன்கூட்டியே வந்து கொடுத்தீங்கன்னா, சென்னையிலேருந்து டெலிவரி கொடுக்குற மாதிரி பார்த்துக்கலாம். ஸோ இது எப்படி ரன் ஆகும்னா, இன்னும் பார்த்தீங்கன்னா எம்பியில் 3 நாளுக்கு ரிலே இருப்போம். இன்றைக்கி வந்து செவ்வாய், புதன், வியாழன், வியாழன் வெள்ளி ஆர்டர் கொடுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்து கிளம்பிடுவோம். சப்போஸ் ஆர்டர்னால இங்கே எடுத்து போகிறதுக்கு நம்மள ஆள் இருக்குது. அதுக்கப்புறம் கொடுத்தாலும் நீங்கள் முன்கூட்டியே கொடுக்கும்போது நம்ம லோட்லேயே போட்டு வந்துடும். ஜாயிண்ட் லோடும் கொடுக்குறோம் இதில். சென்னையில் இருக்கிறவங்க உங்களுக்கு இது தேவைன்னா கம்மி ரேட்டில் ப்ரைஸ் வந்து கம்மியாக இருக்கிறதுனால உங்களுக்கு ஓரளவுக்கு கட்டுப்படி ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா, யஷன்பூரில் ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா, கொல்ட்டா கோல்டியே வந்து ரூ. 12, ரூ. 13 அந்த மாதிரி இருக்குது. மீடியம் சைஸ் எல்லாம் ரூ. 17லேருந்து ரூ. 25. மண்டை சைஸ் வந்து பார்த்திங்கன்னா, இருக்கிறதுல பெரிய வெங்காயம் வந்து ரூ. 33 அந்த ரேட்டு போயிருக்கு நேற்று ரேட்டு. நாளைக்கு கிறிஸ்மஸ்ன்றதுனால இன்றைக்கி கொஞ்சம் நாளைக்கு லீவு. இன்றைக்கி கொஞ்சம் சரக்கெல்லாம் எடுக்கிறோம். நம்மக்கிட்ட எவ்வளோ கிடைக்குன்னா, உங்களுக்கு ஒரு 25லேருந்து 27 சென்னையில் டெலிவரியே கொடுத்துட்றோம் நாங்கள். ஸோ சைஸ் வந்து பார்த்திங்கன்னா, மண்டை, மீடியம் 2 மிக்சிங்கில் இருக்கும். மீடியம் வந்து ஒரு 30% இருக்கும். மண்டை வந்து ஒரு 70% இருக்கும். இந்த ப்ரைஸுக்கு யாரும் கொடுக்க மாட்டாங்க. ஸோ ஒரு வாட்டி எடுத்து பாருங்கள். நெக்ஸ்ட் டைமில் நீங்களே நம்ம விட்டு போக மாட்டீங்க. இந்த ஆர்டரில் கொடுக்குறதுனா கீழே இருக்க நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுக்கு என்ன சரக்கு வேணும் அப்படின்றத முன்கூட்டியே சொல்லிவிடுங்க. அந்த சரக்கு மட்டும் எடுக்கிற மாதிரி பிளான் பண்ணிக்கிறோம். திடீர்னு லாஸ்ட் நேரத்தில் லோடு ஏற்றோன்னு சொன்னால் எங்களால் முடியாது. ஒரு 3 நாளைக்கு முன்னாடியே சொன்னால் தான் எங்களால் அந்த செட்டிங் எடுத்துகிட்டு வர முடியும். ஏன்னா எல்லாமே பார்த்திங்கன்னா, இங்கே எல்லாம் இருக்கிறவங்கலாம் ஃபுல் லோடு தான் பண்ணுவாங்க. யாரும் ஜாயிண்ட் லோடெல்லாம் பண்ண மாட்டாங்க. வியாபாரிங்களை பொறுத்த வரைக்கும் ஃபுல் லோடு பண்ணி அவங்க மட்டும் தான் சம்பாதிக்கணும்னு நினைப்பாங்க. ஸோ நாங்கள் அப்படியெல்லாம் இது பண்ணுறதில்ல. எங்களை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கும் ஒரு 10 ரூபா வேணும், மற்றவங்களுக்கும் ஒரு 10 ரூபா சம்பாதிக்கணும்னு நினைக்கிறோம். அதனாலேயே எல்லாருக்கும் ஜாயிண்ட் லோடு செட்டிங் பண்ணி கொடுத்துட்றோம். ஸோ உங்களுக்கு முன்கூட்டியே ஆர்டர் சொல்கிறவங்களுக்கு எங்களால் உடனே பண்ண முடியும். கொஞ்சம் எப்படி சொல்கிறது, கொஞ்சம் இப்போ தான் சொல்கிறீங்கன்னா எங்களால் அந்த டைமில் பண்ண முடியாது. ஆனால் ஒரு 2 நாள் கழிச்சு உங்களுக்கு அந்த டெலிவரி வந்துடும். ஸோ எல்லோரும் முன்கூட்டியே சொல்லுங்கள். இந்த அளவுக்கு சீப் இப்போதைக்கு கிடையாது. மண்டை சரக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு 25லேருந்து 27 டெலிவரி ஆகிடும். நன்றி, வணக்கம்.